ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் ஒரு எலக்ட்ரிக்கல் போல் அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். அண்ட் அதனுடைய டைப்ஸையும் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கும், நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் லைன்ஸ் இருக்கும், டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் லைன்ஸை வந்து தாங்கி பிடிக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா போல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதே அண்டர் கிரவுண்ட் கேபிள்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அண்டர் கிரவுண்ட் கேபிளை பொறுத்த வரைக்கும் அதை ப்ராப்பராக இன்சுலேட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் பார்த்தீங்கன்னா பள்ளம் தோண்டி அதை வந்து ப்ராப்பராக லே பண்ணி வச்சுருப்பாங்க. பட் இப்போ இதே ஓவர் ஹெட் லைன்ஸை பொறுத்த வரைக்கும் அதை வந்து இன்சுலேட் பண்ண மாட்டாங்க. இன்சுலேட் பண்ணாங்க அப்படின்னா அதனுடைய காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாகும். இதனால் அந்த ஓவர் ஹெட் லைன்ஸ் எல்லாத்தையுமே இன்சுலேட் பண்ணாமல் இந்த மாதிரி போல்ஸ் மூலமாக டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. அந்த போல்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இன்சுலேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பெரிய அளவில் இன்சுலேஷன் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் லைன்ஸை தாங்கி பிடிக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை தான் வந்து போல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகள் பக்கத்தில் சின்ன சின்னதாக இந்த ஸ்ட்ரீட் லைட், டிரான்ஸ்ஃபார்மர் இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதை வந்து எலக்ட்ரிக் போல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதே பெரிய டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரியான பெரிய பெரிய டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்லலாம் ஓவர் ஹெட் லைன்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் டிரான்ஸ்மிஷன் போல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் போல் அப்படின்றது. ஸோ இப்போ இந்த எலக்ட்ரிக் போல்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா உடன் எலக்ட்ரிக் போல், ரெண்டாவது வந்து பிசிசி எலக்ட்ரிக் போல், மூணாவது பார்த்தீங்கன்னா ஆர்சிசி எலக்ட்ரிக் போல், நாலாவது ரயில் எலக்ட்ரிக் போல், அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஸ்டீல் போல், ஆறாவது பார்த்தீங்கன்னா லாட்டிஸ் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் ஆர் ஸ்டீல் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா உடன் எலக்ட்ரிக் போல். இதனுடைய பேரில் உள்ள மாதிரியே இந்த எலக்ட்ரிக் போல் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உட்டாலேயே செஞ்சுருப்பாங்க. இந்த உடன் எலக்ட்ரிக் போலினுடைய ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 230 வோல்ட்லேருந்து 440 வோல்ட், அதாவது மினிமம் வோல்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா இந்த உடன் எலக்ட்ரிக் போல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது லோ டென்ஷன் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரூரல் ஏரியா, கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த உடன் எலக்ட்ரிக் போல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட் வந்து கம்மி தான். ஏன்னா வுட் அப்படின்றதுனால நமக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும். அதனால காஸ்ட்டும் ரொம்ப கம்மி. பட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த உடன் எலக்ட்ரிக் போல்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வீக் ஆக ஆரம்பிக்கும். அதாவது இது மரம் அப்படின்றதுனால மழை பெய்யுது அப்படின்னா அதனால பார்த்தீங்கன்னா இந்த காளான்லாம் வந்து முளைக்கிறது, இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். அதனால இது ரொம்ப வீக் ஆகும். சாக் அப்படின்றது இந்த உடன் எலக்ட்ரிக் போலுக்கு ரொம்பவே ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாக் அப்படின்னா ஒன்றும் இல்லை, உங்கள் வீடுகளுக்கு பக்கத்தில் ஒரு எலக்ட்ரிக் போல் இருக்குது அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் போலை லே பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைட்டாக வந்துருக்கும். நாளாக நாளாக அந்த எலக்ட்ரிக் போல் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் இருக்கிறதுனால அந்த எலக்ட்ரிக் போலினுடைய அந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா தொங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனை தான் வந்து சாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சாக் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த போல்ஸ்லாம் வந்து உடஞ்சி கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அதனால இந்த உடன் எலக்ட்ரிக் போல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வீக்கான ஒரு எலக்ட்ரிக் போல் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போ ஒன்ஸ் வந்து ஒரு உடன் எலக்ட்ரிக் போல் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து திருப்பி இன்னொன்று வச்சு தான் ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். அதனால் ஒரு உடன் எலக்ட்ரிக் போல் வந்து உடஞ்சிது அப்படின்னா அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணியே ஆகணும், வேறு வழியே கிடையாது. பட் இந்த உடன் எலக்ட்ரிக் போல் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா வுட் அப்படின்றது நார்மலாகவே ஒரு இன்சுலேட்டர். அதனால் இந்த ஒரு எலக்ட்ரிக் போல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான இன்சுலேஷனை கொண்டிருக்கும். இந்த உடன் எலக்ட்ரிக் போல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 230 வோல்ட்லேருந்து 440 வோல்ட் வரைக்கும் அந்த லோ டென்ஷன் லைன்ஸ்லாம் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உடன் எலக்ட்ரிக் போல். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிசிசி எலக்ட்ரிக் போல். பிசிசி அப்படின்னா பிளெயின் சிமெண்ட் கான்கிரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடுகள் கட்டுறப்ப வந்து சிமெண்ட் கான்கிரீட் வந்து எப்படி மேக் பண்ணுவாங்க அப்படின்னா சிமெண்ட்டு, அந்த மண், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி, அதுக்கப்புறம் அந்த ஜல்லிக்கல் இதெல்லாம் வச்சு அந்த சிமெண்ட் கான்கிரீட் வந்து மேக் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த சிமெண்ட் கான்கிரீட்டை மட்டுமே வச்சு ஒரு எலக்ட்ரிக் போல் வந்து மேக் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் இந்த பிசிசி எலக்ட்ரிக் போல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிசிசி எலக்ட்ரிக் போல் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் வந்து 230 வோல்ட்லேருந்து 11 கேவி வரைக்கும் இதனால் வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். அந்த ஓவர் ஹெட் லைன்ஸ் எல்லாமே வந்து இதனுடைய அப்ளிகேஷன் ஏரியாஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ரூரல் ஏரியாஸ், வில்லேஜஸ், லேண்ட்ஸ், இந்த மாதிரி கிராமப்புறங்களில், வயல்வெளிகளில் இந்த மாதிரியான இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிசிசி பிளெயின் சிமெண்ட் கான்கிரீட் எலக்ட்ரிக் போல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த பிசிசி போல்ஸ்னுடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 7லேருந்து 8 மீட்டர் வரைக்கும் இருக்கும். இந்த பிசிசி எலக்ட்ரிக் போல்ஸ் வந்து உடன் போல்ஸை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடன் போல்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இந்த பிசிசி போல்ஸினுடைய காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த பிசிசி எலக்ட்ரிக் போலினுடைய மெயின் மெட்டீரியல், அதாவது மெயினான ரா மெட்டீரியலாக இவங்க யூஸ் பண்ணுறதே சிமெண்ட் கான்கிரீட் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க, வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ உடன் போலை கம்பேர் பண்ணுறப்ப இந்த பிசிசி போல்னால் அதிகமான சேகை வந்து தாங்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடன் போல்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இந்த பிசிசி போல்ஸ் ரொம்பவே ஹெவியாகவும் கூட இருக்கும்.
ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிசிசி, பிளெயின் சிமெண்ட் கான்கிரீட் எலக்ட்ரிக் போல். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிசி எலக்ட்ரிக் போல். ஆர்சிசி அப்படின்னா ரீஇன்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்கிரீட். ரீஇன்ஃபோர்ஸ்டு அப்படின்னா தமிழில் வந்து வலுவூட்டப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பிசிசி எலக்ட்ரிக் போலில் பார்த்தீங்கன்னா வெறுமனே சிமெண்ட் கான்கிரீட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ இதே ஆர்சிசி போலில் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் கான்கிரீட்டோட சேர்த்து ஸ்டீல் ராட்ஸையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வீடுகள் கட்டுறப்ப பார்த்தீங்கன்னா பில்லர்ஸ்லாம் லே பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டீல் ராட்ஸ் எல்லாம் ஒன்றா வந்து டைப் பண்ணி அதுக்குள்ளார வந்து சிமெண்ட் கான்கிரீட்டை ஃபில் பண்ணி அது மூலமாக வந்து அந்த பில்லர்ஸ்லாம் வந்து லே பண்ணுவாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல் ராட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால அதனுடைய ஸ்ட்ரென்த்து, டியூரபிலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதே சேம் பிரின்சிபல் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சிசி எலக்ட்ரிக் போல்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஆர்சிசி அப்படின்னாலே பேசிக்காக வந்து அதில் ஸ்டீல் ராட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் அர்த்தம். எதனாலனா அதிக ஸ்ட்ரென்த்துக்காக. இதனுடைய ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 230 வோல்ட்லேருந்து 33 கேவி வரைக்கும் இந்த ஆர்சிசி எலக்ட்ரிக் போல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆர்சிசி போல்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் வில்லேஜஸ், லேண்ட்ஸு இந்த மாதிரியான இடங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆர்சிசி போல் வந்து பார்த்தீங்கன்னா பிசிசி போலை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். அதே நேரத்தில் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அதேமாரி ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். ஒரு சில ஆர்சிசி பைப்ஸில் பார்த்தீங்கன்னா நடுவுலே வந்து ஒரு பைப் மாதிரி ஒன்று லே பண்ணி எர்த்திங் பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆர்சிசி போல்ஸ்னுடைய ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா அப் டு 33 கேவி வரைக்கும் இதனால் அந்த ஓவர் ஹெட் லைன்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போக முடியும். இது பார்த்தீங்கன்னா ஆர்சிசி எலக்ட்ரிக் போல். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரயில் எலக்ட்ரிக் போல். நம்மள நிறைய பேர் எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் வந்து பார்த்துருப்போம். அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை வந்து தேவைப்படும். ஸோ அதுக்கு பவர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையிலேருந்து நெய்வேலி வரைக்கும் ஒரு ட்ரெயின் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பவர் சப்ளை வந்து இருக்கணும். அந்த ட்ரெயின்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் லைன்ஸ் மூலமாக தான் பவரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. ஸோ கண்டினியூஸாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும் அந்த எலக்ட்ரிக் பவர் வந்து. அந்த மாதிரியான இடங்களுக்கு யூஸ் பண்ணுறது இந்த ரயில் எலக்ட்ரிக் போல் அப்படின்றது. இந்த ரயில் எலக்ட்ரிக் போல் வந்து பார்த்தீங்கன்னா 11 கேவிலேருந்து 33 கேவி வரைக்கும் பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரயில் எலக்ட்ரிக் போல் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே ரயில்வே பவர் டிரான்ஸ்மிஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. வேறு எங்கேயுமே வந்து இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ரயில் எலக்ட்ரிக் போலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியஸ்ட் மெட்டல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இருக்கிற மற்ற போல்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இந்த ரயில் எலக்ட்ரிக் போல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப ஹெவியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரயில் போல் வந்து பார்த்தீங்கன்னா 9 மீட்டர்ஸ்லேருந்து 13 மீட்டர்ஸ் வரைக்கும் ஹைட் வந்து இருக்கும். இந்த ரயில் எலக்ட்ரிக் போல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக லோ டென்ஷன் லைன்ஸ், அதாவது 230 வோல்ட், 400 வோல்ட் இந்த மாதிரியான இடங்களுக்குலாம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. எதனால் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. இப்போ இதே இந்த ஹெவியான மெட்டல்ஸ் எல்லாமே வந்து ரூரல் ஏரியாஸ்க்குலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ரயில் போல் வந்து ரயில்வேஸ்க்கு மட்டுமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரயில்வே போல் வந்து பார்த்தீங்கன்னா 11 கேவிலேருந்து 33 கேவி வரைக்கும் பிஸ்டாண்ட் பண்ணி தாங்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரயில் எலக்ட்ரிக் போல்ஸில் வந்து ஹை மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், ஹை டென்ஷனை வந்து தாங்கக்கூடியதாக இருக்கும், ஹை வைப்ரேஷன் வித் ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி வந்து இருக்கும். ஏன்னா ஒரு ட்ரெயின் அப்படின்றது நம்ம சாதாரணமாக பார்க்குற கார் மாதிரியோ பைக் மாதிரியோ வந்து இருக்காது. ரொம்பவே ஒரு ஹெவியான வெஹிக்கிள் அப்படின்றதுனால அந்த ட்ரெயின் வந்து மூவ் ஆகுறப்ப நிறைய வைப்ரேஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணணும். அதே நேரத்தில் பவர் வந்து நமக்கு கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணுறப்ப இருக்கணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ரயில் எலக்ட்ரிக் போல்ஸ். இந்த ரயில் எலக்ட்ரிக் போல்ஸுடைய மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டும் சரி, இன்ஸ்டாலேஷன் காஸ்ட்டும் சரி ரொம்பவே வந்து அதிகமாக தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டீல் போல். ஸ்டீல் போல் அப்படின்றது பேர்லேயே உள்ள மாதிரி ஒரு ஸ்டீலை வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் செஞ்சு ஓவர் ஹெட் லைன்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் வந்து ஸ்டீல் போல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டீல் போல்ஸும் பார்த்தீங்கன்னா ஹெவியாக தான் இருக்கும். அதே மாதிரி 440 வோல்ட்லேருந்து 66 கேவி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் போல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதனுடைய அப்ளிகேஷன் ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெயின்லி சிட்டிஸில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹைவே ரோட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் போல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து நிறைய ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஸ்டீல் போல்ஸில் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் போல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டீல் போல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு ரோல்டு ஸ்ட்ரக்சராக வந்து இருக்கும். ஒரு டியூப் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் போல்ஸ்லாம் வந்து இருக்கும். இதனுடைய மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் இது ரொம்பவே லைட் வெயிட்டடாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா 33 கேவிலேருந்து 66 கேவி வரைக்கும் இதனால் ஓவர் ஹெட் லைன்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். ஸ்டீல் போல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லி சிட்டிஸு, ஹைவே ரோட்ஸ்லலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதனுடைய இன்ஸ்டாலேஷன் காஸ்ட்டு, மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு இன்னுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹையாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த பிசிசி, ஆர்சிசி, வுட்டன் போல்ஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஸ்டீல் போல்ஸ்னால அதிகமான சேகு அந்த வெயிட்டை வந்து அதிகமாக தாங்கிக்க முடியும். இந்த ஸ்டீல் போல்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டெப்டு டியூபுலர் போல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்வாகடு டியூபுலர் போல் அப்படின்னு 2 டைப்ஸ் வந்து இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா லாட்டிஸ் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் ஆர் ஸ்டீல் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைனில் வந்து நம்ம வரோம். ஸோ இப்போ டிரான்ஸ்மிஷன் லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பவரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணணும். ஓவர் ஹெட் லைன்ஸ் மூலமாக வந்து அந்த பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் அப்படின்னா
அந்த ஹெவியான கண்டக்டர்ஸ்லாம் வந்து தாங்கி பிடிக்கிற மாதிரியான ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் தான் வந்து இந்த லேட்டிஸ் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் ஆர் ஸ்டீல் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டீல் டவர்ஸ்னால பார்த்தீங்கன்னா 33 கேவிலேருந்து 132 கேவி வரைக்கும் உள்ள அந்த எலக்ட்ரிக் பவர் கண்டக்டர்ஸ்லாம் வந்து தாங்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய மெட்டல் ராட்ஸை ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணி ஒரு பெரிய ஸ்டீல் ஸ்ட்ரக்சராக வந்து இவங்க மேக் பண்ணுறாங்க. ரொம்பவே லாங் டிஸ்டன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பவரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு கன்னியாகுமரியிலேருந்து ஒரு ரொம்ப டிஸ்டன்ஸ் சென்னை வரைக்கும் வந்து எலக்ட்ரிக் பவர் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான லேட்டிஸ் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் மூலமாக தான் பவரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி ஆகணும். இதனுடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் மழையாக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி, அந்த எல்லா சீசன்ஸையும் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணி தாங்கி நிற்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இதனுடைய காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது இன்ஸ்டாலேஷன் காஸ்ட்டாக இருந்தாலும் சரி, மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டாக இருந்தாலும் சரி. ஏன்னா இதனுடைய ஹைட்டு, வெயிட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால இதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து எடுக்கும். அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைம் வந்து எடுக்கும். இந்த ஸ்டீல் டவர்ஸ் கிட்ட அதிகமான சேகை வந்து தாங்கக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்து இருக்கும். அதே மாதிரி 66 கேவி, 132 கேவி இந்த மாதிரியான ஹெவியான வோல்டேஜை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரியான ஸ்டீல் டவர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்டீல் டவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் அப்படின்றதுனால இதுக்கு வந்து எர்த்திங் தேவைப்படும். அதனால இந்த ஸ்டீல் டவர்ஸ்னுடைய ஃபூட்டிங்ஸ், அதாவது பேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எர்த்திங் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் போல் அண்ட் எலக்ட்ரிக் போல்னுடைய டைப்ஸு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் பேசணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.